போட்டியில கலந்துக்கிறதுக்கு எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? ஐயோ, முத்துமாமால எதிரில நிக்குதே. நிக்கட்டும், அதனால என்ன? அதுக்காக விளையாடாம விடுறதா என்ன? ஆம்பளையா பொம்பளையாங்கிற போட்டி வந்ததுக்கு அப்புறம் விட்டுறவே கூடாத நீ சொல்லிட்டான். ஆமா, இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கயிறுக்கும் போட்டி தொடங்க இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கயிறை பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பக்கம் ஆள் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நான் வேணா அந்த பக்கம் போயிட்டுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா கார்த்தி? விட்டா பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போயிடுவோம் போல் இருக்கு. பேசாம இங்க இரு. என்னப்பா இது? ஆம்பளைங்க பக்கம் 10 பேர் தான் இருக்கீங்க, பொம்பளைங்க பக்கம் 15 பேர் இருக்காங்க. ஏமா ஒரு 5 பேர் விலகுங்கம்மா, போட்டியை சீக்கிரமா ஆரம்பிக்கணும். சீக்கிரம் போங்கம்மா, போட்டி ஆரம்பிக்கணும்ல. நாங்க ஜெயிக்கணும்ல. இருங்க மாப்ள இருங்க. மாம்சு, பொம்பளைங்களுக்கு பலம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால இங்க 15 பேர் இருந்தா என்ன, நம்ம விளையாடுவோம். என்ன மாம்சு, விளையாடலாமா வேணாமா? அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் அழுவினி ஆட்டம், நாங்க ஒத்துக்க மாட்டோம். கரெக்ட். நீங்க தான் வீராதி வீரரு, சூராதி சூரரு அப்படிதானே சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு 5 பொம்பளைங்க அதிகமா இருந்தா நீங்க தோத்துருவீங்களா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது. 5 பேர் வெளியே போயே ஆகணும், அப்பதான் போட்டி ஆரம்பிக்கும். என்ன இது பெரிய வம்பா இருக்கு? சரி, நாம ஒரு 5 பேரை குறைச்சிடலாம். பின்னாடி இருக்க ஒரு 5 பேர் வெளில வாங்கல. சரிம்மா. எல்லாரும் நல்லா கேளுங்க. எப்படி இருந்தாலும் நாம இந்த போட்டியில பலத்தை பயன்படுத்தி கயிறு இழுத்து ஜெயிக்க முடியாது. அதனால அவங்களை என்ன பண்ணலாம்னா மூளை உபயோகப்படுத்தி தான் ஜெயிக்க முடியும். அது எப்படி? கயிறு இழுக்கிற போட்டியில பிரெயின் யூஸ் ஆகும்? யூஸ் ஆகும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. நாம அந்த வீக் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள காலி பண்ணணும். புரியுதா? சரி, என்ன பண்ண போகுது? எப்படி கவுக்குறன்னு மட்டும் பாருங்க. அப்ப போட்டி ஆரம்பிச்சலாமா? ரெடி ரெடி ரெடி. போட்டியோட நிபந்தனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? யாரையும் யாரும் ஏமாத்த கூடாது. நேர்மையான முறையில போட்டியில வின் பண்ணணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரிசுகள் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் யாரும் ஏமாத்த கூடாது. ஓ முத்துமாமா, நான் ரொம்ப இழுக்கலாம் மாட்டேன். லூசு, நீ தைரியமா விளையாடு. நான் விட்டுறேன், நீ இழுத்துக்கோ. உங்களெல்லாம் இந்த போட்டியில வச்சுக்கிட்டா இந்த போட்டி அவ்வளவுதான், அம்பேல் ஆயிடும். ஓகே, போட்டி ஆரம்பிக்கலாமா? இது பாவம், முத்துமாமா தானே ஜெயிச்சிட்டு போட்டுமே. என்னது ஜெயிச்சிட்டு போட்டுமா? உங்களை போய் முன்னால நிக்க வச்சேன் பாருங்க. போங்க பின்னாடி, தலை நில்லுங்க.
போங்க போஸ்ட் போறா நீங்க இருங்க மாப்பிள சந்தோஷமா? உனக்காக நான் விட்டு கொடுத்தா நீ எனக்காக விட்டுட்டு வந்து நிக்கிற. அங்க பாத்தியாமா அண்ணன் அந்த வெண்ணிலாவை என்ன தாங்குதுன்னு? இருக்கட்டும், அவ சிக்காமல போயிடுவான். இங்க எத்தனை ஆட்டம் போட்டாலும் எல்லாம் முடிஞ்சு அங்க நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்பா அவளை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சகல இது திடீர்னு இப்படி விட்டுட்டீங்க? திடீர்னு விடாம என்ன பண்றது? அங்கிருந்து வந்த சிக்னல் அந்த மாதிரி. எந்த ஃபீலிங்கு இருக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் ஆடத்துக்கு வரல. சரி சரி வாங்க நாம போறோம். என்ன ஜனனி, என்ன கூப்பிட்டியே? என்ன? இருங்க போட்டி முடிச்சுட்டு வரேன். அடி பாவி, என்ன வெளியே வர வைக்கதான் இந்த வேலை பாத்தியா நீ? நம்ம விடக்கூடாது, யாரும் பாத்துடலாம். இழுப்பா இழு இழு மாம்சு இழுங்க விடாதீங்க. ஆமா கார்த்தி, சகலா இருக்கான்ல அவன் சொத்த விட்டு போயிட்டான். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. மருந்து மாப்பிள, நம்ம மருந்து நீங்க தான் காப்பாத்தணும். அடுத்த ஆயுதத்தை நாம யூஸ் பண்ணணும். சிம்ரன் கம் ஃபார்வர்ட். ஓகே. ஐயோ, அடி பாவிங்களா. இல்ல நான் இருக்கட்டுமா போட்டுமா? வேண்டாம், வெளியே வாங்க. பேசாம இருங்க மாமா, உங்களுக்கு தெரியாது. போட்டியா இல்ல காதலான்னு வந்தா நான் காதலுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். ஏன்பா இப்படி எல்லாம் பாக்குறீங்க? எட பாவி. என்னப்பா இப்படி ஆளாளுக்கு சொதப்பிட்டு போறீங்க? அந்த இடத்துல இப்படி விட்டுட்டீங்களேடா. எப்பா பின்னாடி யாராவது ஸ்ட்ராங்கான ஆம்பளைங்களா இருந்தா முன்னாடி வாங்கப்பா. என்னால பிடிக்க முடியல. வந்துட்டாண்டா ஒரு சிங்கம். இனிமே நீங்களா நாங்களான்னு பாத்துறோம். நாங்க தான் ஜெயிப்போம். நல்லா இழு சிங்கம். நல்லா இழு. விடாதீங்க. இழு இழு. இவர் யாரோட வீட்டுக்காரரு? என் வீட்டுக்காரதாமா அது. அப்ப நீங்க முன்னாடி வாங்க. என் புருஷனை கவுக்கிறதுக்கு நான் வந்தா பத்தாது, என் தங்கச்சி வந்தாதான் விழுவாரு. ஏய் வாடி, வந்து இழு. வரட்டும் வரட்டும். ஏய் வா வா வா, வந்து முன்னாடி நின்னு புடிச்சுக்கோ. சிங்கம் வாங்க. ஏய் கயிறு இந்த பக்கம் இழுக்க சொன்னா அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. டேய் சிங்கம், அட பாவி கவுத்துட்டியாடா. டேய் சிங்கம், என்னடா இப்படி பண்ணிட்ட?
நீங்க தான் ஏமாத்திட்டீங்க, எல்லாரையும் வெளில போக வச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. போட்டி இன்னொரு தடவை வச்சுக்கலாங்க. இவங்களாம் ஏமாத்தி வச்சுட்டாங்க. என்னம்மா இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாமா? அதெல்லாம் முடியாது. நாங்க ஒரு வாட்டி ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். மறுபடியும் எல்லாம் போட்டி கிடையாது. நாங்க தான் ஜெயிச்சோம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க சீக்கிரம். அப்ப 2 பேருக்கும் பிரைஸ பகிர்ந்து கொடுங்க. இப்போ என்ன பண்றது? பேசாம ஒத்துக்கலாமா? என்ன ஓகேவா? சரி, நாங்க போட்டிக்கு ரெடி. இது ஓகே. எப்படி ஒத்துக்கிறது? இந்த வாட்டி அவங்க ரொம்ப உஷாரால இருப்பாங்க. உஷாரா இருந்தா என்ன? வேற ஒரு வழி இருக்குல்ல, அத நான் சொல்றேன். என்ன வழி? அந்த வழிய இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அது தெரிஞ்சதுன்னா அவங்க வேற ஏதாவது கேம் ஆடிடுவாங்க. சொல்றேன் வாங்க. ஓகே. நாங்கெல்லாம் போட்டிக்கு தயாராயிட்டோம். இன்னொரு வாட்டியும் கலந்துக்கிறோம். ஆனா நாங்க தான் ஜெயிப்போம். பாத்துறலாம். நாங்க ஜெயிக்கிறோமா நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு. பாத்துறலாம். சரி வாங்கப்பா. வா வா வா. எல்லாரும் வாங்கப்பா. மாப்பிள விட்டு கூடாது இந்த தடவை. சரி மாப்பிள விட மாட்டாரு. நீ போய் விளையாடு, நான் பாத்துக்கிறேன். வாங்க. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த பொம்பளைங்க மறுபடியும் நம்மள கவுக்காம இருக்கணும்னா ஆம்பளைங்க நாம பொம்பளைங்களை பார்த்து அனுதாபப்படக்கூடாது. என்ன நான் சொல்றது? முத்து மாமா, நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி இழுக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இங்க யாரும் காதல் வயப்படக்கூடாது. குறிப்பா கார்த்தி, சகல உங்க 2 பேரை தான் சொல்றேன். சரி மாம்ஸ், சரி சரி. அப்புறம் முக்கியமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை பார்த்து இந்த மச்சின்சிங்களை பார்த்து ஜொல்லு விடக்கூடாது. அசிங்கப்பட்டுடுவேன். இங்க பாரு, நம்ம இந்த தடவை ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும். ஹனி, மறுபடியும் ஏதாவது போங்காட்டம் ஆனீங்க அப்படியே உங்களை குத்தி போடுவேன். போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் மாமா அதெல்லாம் பார்க்க கூடாது. இழுங்க. நீங்க ரெடியா? ரெடி ஆரம்பிக்கலாமா? விட்டுறாதீங்க நீ, இழுங்க நீ. எப்படிப்பா இப்படியே இழுத்துட்டு இருந்தா எப்படிப்பா? யாராவது ஒருத்தர் வின் பண்ணுங்க. அப்பதானே பரிசு கொடுத்துட்டு அடுத்த போட்டி ஆரம்பிக்க முடியும். என்னப்பா இது ஒரே இழுவையா இருக்கு. வா, வேலையை பார்த்துக்கிட்டு என்னை ஏமாத்தி வெளியே அனுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? நான்லாம் ஏமாற மாட்டேன். இந்த வாட்டி நான் ஸ்ட்ராங்கு. என் சகலை என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? I'm sorry. அப்புறம் டாய், என்னடா பேச்சங்க?
ஒண்ணும் இல்ல, நான் சொல்லிட்டேன். அது என்ன இது ஆச்சரியமா இருக்கு. ஆம்பளைங்க நம்மள இழுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க திணறி போய் நிக்கிறாங்க. நான் சொன்னல ஒரு வழி இருக்குன்னு. அந்த வழிதான் இது. பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. யாரும் அந்த பொம்பளை? ஏய், இதெல்லாம் அழுகுண்ணி ஆட்டம்பா. என்னப்பா இது? திடீர்னு இந்த அம்மா வந்து இழுக்குது. நாங்க எத்தனை பேர் வேணாலும் வெளியில போய்க்கிறோம். நீங்க அவங்க ஒரு ஆளை ஜெயிச்சா போதும். என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் வேணாம். ஏய் ஏன்பா வேணா மோதிதான் பாத்துருவோமே. இங்க பாருங்க, நம்ம 10 பேர் இருந்து அந்த ஒரு பொண்ணுகிட்ட தோத்துட்டோம்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்றது? அவங்க இழுக்கிற வரைக்கும் இழுக்கட்டும், நாம எப்படியாவது ஜெயிக்கிற வழியை மட்டும் பாப்போம். என்ன சொல்றீங்க? அதுவும் கரெக்ட் தான்.